வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சராக இலங்கை தமிழர் ஹரி ஆனந்தசங்கரி பதவியேற்பு. யாழ் பல்கலை வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் அஞ்சலி. பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் மாணவர்கள் முறைப்பாடுகளை முன்வைப்பதற்கு அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம். தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் கைப்பற்றப்பட்ட தங்க ஆபரணங்கள் மஹிந்தவிடம் உள்ளமை தொடர்பில் கருத்து. ஜூன் மாதம் முதல் பொது போக்குவரத்தில் ஆசனப்பட்டிகள் கட்டாயமாக்கப்படும் என பொது போக்குவரத்து அமைச்சர் அறிவிப்பு. கனடாவில் திறக்கப்பட்ட இனப்படுகொலை நினைவு சின்னம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கண்டனம். புத்த மதத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்தியாவின் தலைமை நீதிபதியாக பதவியேற்பு. கனடாவின் வெளியுறவு அமைச்சராக தமிழகத்தைச் சேர்ந்த அனிதா ஆனந்த் பதவியேற்பு. இலங்கை அரசாங்கம் ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்களை கடுமையாக நிராகரிப்பதாகவும் கனடாவில் இனப்படுகொலை நினைவு சின்னம் நிர்மாணிக்கப்படுகின்றமை தொடர்பில் கண்டனம் தெரிவிப்பதாகவும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு இலங்கை அரசாங்கம் தமது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று கனடிய உயர்ஸ்தானிகரை சந்தித்து ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் அத்தகைய நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்கான அனுமதிக்கு இலங்கை அரசாங்கத்தின் கடுமையான எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய நடவடிக்கைகள் நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமைக்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை சிக்கலாக்கி குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பொது போக்குவரத்திற்கான பேருந்துகளை இறக்குமதி செய்யும் போது பல நிபந்தனைகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான மற்றும் நவீனமான பேருந்துகளை மாத்திரமே இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் எனவும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். பொது போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் வாகனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட தர நிலைகளின் கீழ் இயங்குகின்றனவா என்பதை ஆராயும் பணிகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ள எனவும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 19,900 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. இதன்படி கடந்த 2 வாரங்களில் மாத்திரம் 2,178 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்தில் அதிகபட்சமாக 640 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் இரத்தினபுரி மாவட்டத்தில் 386 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே டெங்கு நுளம்புகள் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை விசேட நுளம்பு கட்டுப்பாட்டு வாரம் பிரகடனப்படுத்தப்படவுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். பேருந்து ஓட்டுநர்களை கண்காணிக்கவும் பொது போக்குவரத்தில் ஆசனப்பட்டிகளை கட்டாயமாக்கவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையில் ஆண்டுதோறும் சராசரியாக 3000 பேர் என்ற அளவில் வீதி விபத்துகளால் இறப்புகள் பதிவாகியுள்ளன. இதனை அடுத்த ஆண்டு முதல் பேருந்துகளில் ஓட்டுநர் கண்காணிப்பு அமைப்புகள் பொருத்தப்படவுள்ளது. இதேவேளை ஜூன் மாதம் முதல் பொது போக்குவரத்தின் ஆசனப்பட்டிகள் கட்டாயமாக்கப்படும் என பொது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். சிறந்த ஓட்டுநர் கலாசாரத்தை வளர்ப்பதற்கும் பாதுகாப்பு தரங்களை மேம்படுத்துவதற்குமாக இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொத்மலையில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளில் ஓட்டுநரின் தவறு எதுவும் கண்டறியப்படவில்லை எனவும் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதி மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளுக்கு அமைய எந்த கட்சியும் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெறாமையினால் இவ்வாறான வாக்கெடுப்பின் தேவை ஏற்பட்டுள்ளது. உள்ளூராட்சி ஆணையாளரால் நடத்தப்படும் வாக்கெடுப்பில் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெறும் ஆளும் தரப்பு அல்லது எதிர்க்கட்சி வேட்பாளர் மேயராக செயற்படுவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 48 என்பதுடன் ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட எதிர்க்கட்சிகளின் சார்பில் 69 உறுப்பினர்கள் மாநகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்கள் இருந்த காலத்தில் அவர்களால் சேமிக்கப்பட்ட தங்க நகைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இராணுவம் ஒரு விசேட நடவடிக்கையை மேற்கொண்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் தலையீட்டினால் 2014ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் போது இத்தங்கப் பொருட்கள் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடனான யுத்தம் முடிவின் பின்னர் முழு வடக்கு மாகாணமும் அரசாங்க படைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இராணுவத்தினால் அப்போது கண்டுபிடிக்கப்பட்ட தங்கம் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினரின் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பெறப்பட்டது எனவும் சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர். உண்மையில் தங்கப் பொருட்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து திகதிகள் மற்றும் ஆதாரங்களுடன் தெளிவான வெளிப்படுத்தல் காணப்படுகின்றது. வங்கிகளில் உள்ள தங்கப் பொருட்களின் ஆவணங்களுடன் தொடர்புடையவர்களை தேடுவதற்காக இராணுவம் பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டது. மஹிந்தவின் தலையீட்டினால் 2014ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் போது இத்தங்கப் பொருட்கள் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதன்போது தங்கம் தொடர்பான ஆவணங்கள் உரியவர்களால் கொண்டு வரப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். எனினும் உரிமை கோரப்படாத நகைகளே இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இவ்வளவு காலமும் வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலை இலக்காக கொண்டே இராணுவத்திடம் இருந்து இந்த நகைகளை பெற்று போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான நகர்வை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்திருந்ததாகவும் உதய கம்மன்பில குற்றம் சுமத்தியுள்ளார். குறிப்பாக இராணுவமும் போலீசாரும் அண்ணன் தம்பி போன்றவர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ள உதய கம்மன்பில சமூகத்தின் பெரும்பான்மையானவர்கள் இன்னமும் மஹிந்த இந்த தங்கத்தை தனது நெருங்கிய குடும்ப நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டார் என கூறுவதாகவும் அது முற்றிலும் தவறானது எனவும் தெரிவித்துள்ளார். பொலனறுவை சிரிப்புற போலி உர விற்பனையாளரின் களஞ்சிய சாலைக்கு அருகே வீட்டு காணிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3 வாகனங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் 5500 ரூபாவிற்கு விற்பனை செய்யக்கூடிய 100க்கு 21% நைட்ரஜன் கலந்த உரத்தினை 100க்கு 46% என போலி லேபிள்கள் ஒட்டி பொலனறுவை பிரதேசத்தின் அனைத்து விற்பனை முகவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு ஒரு மூடை உரத்தினை 13650 ரூபாவிற்கு குறித்த வாகனங்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. 1565 உர மூட்டைகளும் அதிக விலை பொறிக்கப்பட்டு போலி லேபிள் அச்சிடப்பட்ட 13500 உர பைகளும் போலீசாரால் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளது. முகாமையாளர் உட்பட 12 ஊழியர்களும் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாகவும் இதன் பிரதான சூத்திரதாரி தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அலுவலக அதிசொகுசு வாகன ஏலத்தின் 2வது கட்டமாக சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையில் இருந்து நீக்கப்பட்ட 26 வாகனங்கள் இன்று ஏலமிடப்படுகின்றது. விற்பனை செய்யப்படவிருக்கும் அனைத்து வாகனங்களும் கடந்த 10 வருடங்களுக்குள் உற்பத்தி செய்யப்பட்டவை என்பதுடன் அதற்கமைவான விலை மனு கோரல் நேற்றுடன் நிறைவடைந்தது. அரசாங்கத்தின் செலவு குறைப்பு மற்றும் நிதி பொறுப்பு கூறலை பலப்படுத்தும் நோக்கில் இந்த வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதன்படி முதற்கட்டமாக நடத்தப்பட்ட வாகன ஏலத்தில் 15 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளில் இடம்பெறும் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் முறையிடுவதற்கு 1929 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மாணவர்களை கோரியுள்ளது. அவசர தொலைபேசி இலக்கம் 24 மணி நேரமும் சேவையில் இருக்கும் எனவும் மாணவர்கள் பாலியல் அத்துமீறல்கள் தொடர்பில் முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் NCPA childprotection.gov.lk என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும். அத்துடன் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அலுவலகத்திற்கு சென்றும் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிவித்துள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தினுள் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி முன்பாக மாணவர்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். நினைவு தூபி முன்பாக ஒன்று கூடிய மாணவர்கள் முள்ளிவாய்க்கால் மண்ணில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்ததுடன் அவர்களுக்கு அகவணக்கம் செலுத்தி மலர் தூபி அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே முள்ளிவாய்க்கால் வாரத்தினை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் இரத்த தான நிகழ்வுகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சராக இலங்கை தமிழரான கரி ஆனந்தசங்கரி நியமிக்கப்பட்டுள்ளார். அண்மையில் கனடாவில் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் மார்க் கார்னி தலைமையிலான தரப்பு வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய அமைச்சரவை நியமனங்கள் வழங்கப்படுகின்றன. கார்னி 28 அமைச்சர்களை அமைச்சரவை பதவிகளுக்கும் 10 பேரை வெளியுறவு செயலாளர்களாகவும் நியமித்துள்ளார். இதன்படி பொது பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட ஹரி ஆனந்தசங்கரி முன்னதாக பல அமைச்சரவை அமைச்சு பதவிகளை வகித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரான ஹரி ஆனந்தசங்கரி 2015 அக்டோபர் 19 நடைபெற்ற கனடிய பொதுத் தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் ஸ்காப்ரோ ரூச்பாக் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதற் தடவையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். முன்னதாக சுதேச உறவுகளுக்கான அமைச்சராகவும் 2025 மார்ச் 14 முதல் நீதி அமைச்சராகவும் கனடிய சட்டமா அதிபராகவும் பணியாற்றி வருகின்றார். இந்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த ஹரி ஆனந்தசங்கரி கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டதை தான் பெருமையுடனும் பணிவுடனும் ஏற்றுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். டேவிட் மெப்பிண்டியின் சிறந்த பணியை அடித்தளமாக கொண்டு மேலும் கட்டியெழுப்ப ஆர்வமாக உள்ள அதேவேளை எமது சமூகங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் வெறுப்புணர்வு குற்றங்களுக்கு எதிராக போராடுவதற்கும் கனடியர்களை நாளாந்தம் பாதுகாக்கும் முகாமை அமைப்புகளை பலப்படுத்தவும் நான் உறுதி பூண்டுள்ளேன் என ஹரி ஆனந்தசங்கரி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் புதிய தலைமை நீதியரசராக நியமிக்கப்பட்ட யாஸ்டின் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இந்த பதவியேற்பு நிகழ்வில் அவர் ஹிந்தியில் சத்தியப்பிரமாணம் செய்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யாஸ்டிஸ் ஹவாய் இந்திய உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசராக பதவியேற்றுள்ள முதல் பௌத்த இனத்தைச் சேர்ந்த முதல் நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாஸ்டிஸ் கவாய் 2019 ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி உயர் நீதிமன்ற நீதியரசராக தரம் உயர்த்தப்பட்டதில் இருந்து நீண்டகால நீதிமன்ற சேவையை மேற்கொண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதியாக செயற்பட்டிருந்த காலத்தில் கவாய் பல முக்கிய தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். இவற்றுள் மோடி அரசாங்கத்தின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை உறுதி செய்த தீர்ப்பு மற்றும் தேர்தல் பத்திர திட்டத்தை அரசியலமைப்புக்கு விரோதமானது என அறிவித்த தீர்ப்பு உள்ளிட்டவைகள் உள்ளடங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நீதிபதி PR கவாய் நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு ஓய்வு பெற உள்ளமையினால் சுமார் 6 மாதங்களுக்கு மாத்திரமே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக செயற்படுவார் எனவும் முன்னாள் தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணனுக்கு பின்னர் தலைமை நீதிபதியாக பதவியேற்கும் 2வது தலித் நீதிபதி கவாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக தமிழக வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்த் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். பகவத்கீதையை வைத்து பதவியேற்ற வீடியோவை அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கனடாவின் புதிய வெளிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறித்து பெருமிதம் கொள்வதாகவும் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான நியாயமான உலகத்தை கட்டியெழுப்பவும் பிரதமர் மார்க் கார்னி மற்றும் எங்கள் குழுவினருடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதாகவும் அனிதா ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். அனிதா ஆனந்த் பெற்றோர் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்பதுடன் 58 வயதான அனிதா ஆனந்த் ஒன்டாரியோ அரசின் நிபுணர் குழுவில் இடம் பிடித்துள்ளார். அதன் பின்னர் கடந்த 2019ஆம் ஆண்டில் ஒக்வில்லி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்தும் கோவிட் பரவல் சமயத்தில் பொதுச்சேவை மற்றும் கொள்முதல் பிரிவின் அமைச்சராகவும் அனிதா ஆனந்த் செயற்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.